கிருஷ்ணகிரி அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறு குடும்ப சண்டை, இரு உயிர்களை பறித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் தொட்டமெட்டரை கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் 30 வயதான சுரேஷ் ஒசூரில் தனியார் கம்பெனி ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவரது மனைவி காவியா டாடா நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இவர்களுக்கு 3 வயதில் வைஷ்ணவி என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை சுரேஷின் வீடு நீண்ட நேரமாகியும் திறக்கப்படாமல் இருந்துள்ளது. வீட்டிற்குள் இருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதை கேட்ட அக்கம்பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது வீட்டிற்குள் சுரேஷ் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்துள்ளார். அருகில் அவரது மனைவி காவியா கழுத்தில் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார். அதிர்ச்சியில் உறைந்து போன அப்பகுதி மக்கள் சம்பவம் குறித்து உத்தன்னப்பள்ளி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இரு உடல்களை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பூட்டிய வீட்டிற்குள் நடந்தது என்ன என்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெரும் தகராறு வெடித்திருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த கணவர் சுரேஷ் ஆத்திரத்தில் மனைவி காவியாவை கழுத்திலேயே கத்தியால் குத்தி இருக்கிறார். இந்த கொடூர தாக்குதலால் நிலை குலைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்த காவியா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து விட்டார். ஆத்திரத்தில் கொலை செய்து விட்டோமே என நொந்து போன கணவர் சுரேஷ் வீட்டில் இருந்த பாத்திரங்களை அடுக்கி வைத்து அதன் மீது ஏறி உத்தரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கணவன் மனைவி இருவரும் தங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கின்றதே என சற்றும் யோசிக்கவில்லை. இருவரும் உயிரிழந்துவிட்ட நிலையில் குழந்தை வெகு நேரமாக அழுது கொண்டே இருந்துள்ளது. காலை 10 மணிக்கு மேல் ஆகியும் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோதுதான் இந்த சம்பவம் தெரிய வந்தது. கணவன் மனைவி இருவரும் பூட்டிய வீட்டிற்குள் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.